Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல வீட்ல இருக்கிற ரெண்டே பொருளை மட்டும் வச்சு ஒரு சிம்பிளான 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான ஹெல்தியான லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு வறுத்த வேர்க்கடலையை தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கடையில வாங்குன வறுத்த வேர்க்கடலையை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா பச்சை வேர்க்கடலையை வறுத்துட்டு தோலை எடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நான் வேர்க்கடலையை வந்து பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நீங்க அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வேர்க்கடலையை அரைச்சிட்டீங்க அப்படினா அதுல இருக்கிற எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துரும். அதனால இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அரைச்சா போதும். நீங்க எந்த கப்ல 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்தீங்களோ அதே கப்ல 3/4 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடிமேடாவே நமக்கு பொடிச்ச வெல்லம் கடைகள்ல கிடைக்குது. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலான வெல்லத்தை சீவிட்டு அதில் ஒரு 3/4 கப் அளவு மெஷர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் 3/4 கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 1 நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், இது ரெண்டுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிருச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா உங்களோட கை வச்சு நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் மட்டும் சூடுபடுத்திட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன லட்டுவாக நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் லட்டு பிடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வேர்க்கடலையிலே நல்ல எண்ணெய் இருக்கும், அதனால ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். இப்போ பாருங்கள் நான் லட்டு பிடிச்சு எடுத்திருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான வேர்க்கடலை லட்டு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.